மரியாள் மனதில் என்ன நினைத்திருப்பார்? என் மகன் என்ன பைத்தியக்காரனா? அந்த நேரத்தில் மகனை முழுமையாக நம்பியவர் அன்னை மரியாள். கடவுளுடைய மகன், அவர் எதை செய்தாலும் அதிலே பொருள் இருக்கிறது, அதிலே உலகத்தின் மீட்பு அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்பி வாழ்ந்தார். நாம் பழைய ஏற்பாட்டின் உள்ள விடுதலை பயன் உள்ள பல இடங்களில் பார்க்குறோம். மோயிசனுக்கு மக்கள் தலைவலியாக இருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லைன்னா, ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்து சாகடிக்கிற, பேசாமட்டு நாங்கள் அங்கேயே அடிமைகளாக இருந்து கஷ்டப்பட்டாலும் வேர்வை சிந்தினாலும் சாப்பிட்டுக்கிட்டாவது இருப்போமே என்று புலம்புகிறார்கள், நம்பிக்கை இழந்து. அப்படி நம்பிக்கையே இல்லாமல் மீண்டும் மீண்டும் தவறிழைத்த அந்த இஸ்ராயல் மக்களைத்தான் கடவுள் தொடர்ந்து அன்பு செய்து அவர் தன்னுடைய பிரமாணிக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர் தான் அன்னை மரியாள். இவர் எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிற பொழுது அதை எப்படி பார்க்கிறார், அந்த குழந்தை அந்த அபாயத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஓடோடி வந்து தாயை கட்டி பிடித்து கொண்டு மார்பிளை சாய்ந்து கொண்டு இருக்க பிடித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம் இறைவன் மீது வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வைத்தவர் அன்னை மரியாள். நீ நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். சிலுவை அடியிலே மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறார். எவ்வளோ அழுது புலம்பி இருக்கலாம். எத்தனை பேர் அன்னை மரியாள் அருகிலே வந்து அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு அவர் அனுபவிக்கிற துன்பத்தை தாங்க முடியாமல் மௌனமாக இருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் கடவுளுடைய விருப்பம் அங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலே அர்த்தம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இந்த உலகத்தின் மீட்பு அதிலே அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டவள். அதிலே அவருடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கையினால் அவர் பேறு பெற்றவர். சனிக்கிழமை இறந்து போச்சுறாங்க இயேசு கிறிஸ்துவ. சனிக்கிழமை அன்னை மரியாள் நம்பிக்கையோடு இருந்தார். இந்த டோமினிக் சபை என்று ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையிலே அன்னைக்கு ஒரு மன்றாட்டு மலை வைத்திருக்கிறார்கள். நான் மன்றாட்டு மலை வாசிக்கிறோம்னா அதுமாரி அவங்க வச்சுருக்காங்க. அதில் ஒரு வாக்கியம் என்ன வாக்கியம்னா, சனிக்கிழமை அன்றும் நம்பிக்கையோடு வாழ்ந்த